அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. என்ன மாதிரியான பல குழப்பங்களோட தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு தெளிந்த சிந்தனைன்றது பல நேரங்களில் பல தருணங்களில் மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட வாழணும். மூச்சு உனக்குள்ள அடங்கணும். உன் மூச்சு உனக்குள்ள அடங்கிச்சுன்னா எந்த செயல் செய்தாலும் அது தெளிவான செயலா இருக்கும். உன் மூச்சு உனக்குள்ள அடங்காம உலகத்தில் சுத்திச்சுன்னா உன் செயல் தெளிவான செயலா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் மூச்சும் இங்கே உலாவின்னு இருக்குது, ஆனால் தெரியல இல்லை. அப்போ உன் மூச்சும் வெளியே வந்தது, அந்த மூச்சோட கலந்துச்சு. திருப்பி அந்த மூச்சு உனக்கு 12 மூச்சு உள்ள வெளியே வந்தது, இந்த கலந்து இங்கே திருப்பி 8 மூச்சு உனக்கு உள்ளே போகுது. அப்போது இங்கே இருந்தவங்களுடைய ஆசையெல்லாம் உனக்குள்ளும் போகுது. அப்போ உனக்கு இல்லாத முதல்ல இல்லை உனக்கு அப்படிப்பட்ட ஆசை, இந்த மூச்சு உனக்கு உள்ளே போன உடனே உனக்கு ஆசைகள் உதயமாகுது. அப்போ உன் மூச்சு உனக்குள்ளவே இருந்ததுன்னா இந்த எத்தனை 1000 பேர்ல உட்கார்ந்திருந்தாலும் அவங்க மூச்சு உனக்குள்ள போகாது. போகாத போது நீயாவே இருப்ப, நீ அவங்கள ஆயிட மாட்ட. இப்போ நான் கை காட்டு, அந்த கையை காட்டுமா. இப்போ நான் பேசிக்கினே இருக்கிறேன், என்னுடைய மூச்சு வெளியே வருதான்னு பாரு. வருதா பாரு, எப்பாவது வருதா, கொஞ்சமான வருதா பாரு. வாயிலிருந்து பேசுறதால வரும், மூக்குலேருந்து வராது. ஏன்? உள்ள அடங்கி போச்சு. அதனால இத்தனை பேர் மூச்சு விட்டாலும் எனக்கு உள்ள போகாது. அதனால போகாதால நான் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்குது. அம்மா சொல்லுவாங்க, ஏய் அவங்க கூட சேராது, ரொம்ப கெட்டவன். அவன் கெட்டவன் நான் கையில கத்தி குத்து வெட்ட சொல்ல போறான் இல்லை. அவன் மூச்சு உனக்குள்ள கலந்தா நீயும் கெட்டவன் ஆயிடுவன்றதுக்காக அம்மா ஜாகிரதையா சொல்றாங்க. ஏன்னா இந்த சுவாசம் தான் உலகத்துல வாழ வைக்கும். இந்த சுவாசம் தான் உன்னை மரணமும் ஜனனமும் உண்டாக்குது. அதனால இந்த மூச்சில் தான் எண்ணங்கள் உதயமாகுது. இந்த எண்ணங்கள் தான் செயலா மாறுது. அந்த செயல் நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம். அதனால மூச்சு உனக்குள்ள அடங்கிச்சுன்னா நன்மை மட்டும் இருக்கும், தீமை இருக்காது. சொல்லுமா. சில ஜாதகங்கள்ல பெற்றோர்களிடம் சொல்ல போய் அவங்க குழந்தைகளை தத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெற்றோர்களும் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயில் தத்து கொடுக்குறாங்க. இது நல்ல காரியமா? இது உண்மையாவே இது பின்னாடி ஏதாவது நல்லது இருக்குதா? கோயிலாண்ட எங்க தத்து கொடுக்குறாங்க? கோயிலாண்ட தத்து கொடுத்த காலம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன. இப்பயும் அதேதான் சொல்றாங்க. இப்ப எந்த கோயில்ல கொடுக்குறாங்க? அம்மன் கோயில்ல. அம்மன் கோயில்ல யாரும் விடுறது இல்லையே. இப்போ விட்டா அம்மனுக்கு பலி கொடுத்துருவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்ன கோயிலுக்குன்னு அவங்களை நேர்ந்து விட்டுருவாங்க. அவங்க உரிமை கோயில் தான், அம்மா அப்பா கிடையாது, ஊரு கிடையாது. அது 2000 வருஷத்துக்கு முன்ன. இப்பெல்லாம் யாரையும் நேர்ந்து விட முடியாது. நேர்ந்து விட்டா இன்னொருத்த குழந்தைகளை பிடிச்சி போடுவான். அதனால அதெல்லாம் இப்ப நடக்காத காரியம். குழந்தைய தத்து கொடுக்கணும். சாமி இப்போ ஆடு, கோழி, பன்னி, பசுமாடு இதெல்லாம் கோயிலாண்ட போய் வெட்டலாம். கோவில்ன்றது ஒரு புனிதமான இடம். விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசும்போது அவங்க மதத்தில் பேசுறாங்க, கிறிஸ்துவ மதத்தில். ஷூ போட்டுன்னு போவாங்கல்ல, அவங்க நடுவுட்டுக்கு போயிடுவாங்க, செருப்பு போட்டுன்னு போயிடுவாங்க. அப்போ அவங்க பேசும்போது, உங்க மதத்தில் செருப்பை கட்டி விடணும், வெளியே விடணும், வீட்டுக்குள்ள போகக்கூடாது, கடவுள் வழிபாட்டில் போகக்கூடாது அப்படின்னு முட்டாள்தனமாக வச்சுன்னுக்கிறீங்கள, இது எப்படி சரி அப்படின்ட்டு அவர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு எப்படி அவங்களுக்கு பதில் சொன்ன புரிய வைக்க முடியும்? அந்த விழா நடத்துறவருடைய போட்டோ போட்ட பேப்பர் இருந்தது. அந்த